இன்றைக்கு February 4 உலக புற்றுநோய் தினம், வேர்ல்டு கேன்சர் டே. வருஷம் இந்த தேதியில் ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டாக்குவது ஒரு வழக்கமாக கொண்டு எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு தீம் யூனிஃபை டு நோட்டிஃபை என்று உண்டாக்கியிருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் தீம் யூனிஃபை டு நோட்டிஃபை அப்படின்னு உண்டாக்கியிருக்கிறாங்க. யூனிஃபை டு நோட்டிஃபை கேன்சரை ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக உண்டாக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது நோட்டிஃபையபிள் டிசீஸ் தான். தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 வந்தது. அது மூலமாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க புற்றுநோயை நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று. இதே மாதிரி வேறு 15 மாநிலங்கள்லையும் இருக்கிறது. அதே போல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும், அனைத்து 30 மாநிலங்களிலும் இருக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமம் மூலமாக மத்திய அரசுக்கு முன்வைக்கிறோம். The central government is requested to make cancer a notifiable disease under law. இப்படி பண்ணிட்டோம் என்றால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேன்சர் டிசீஸையும் நமக்கு அக்யூரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் கம்மியாக இருக்குது, எந்தெந்த ஊர்களில் கேன்சருக்கான சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது என்பதை தெரிஞ்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கை பர்ஃபெக்டாக ஆக்க முடியும் அடுத்த 8-10 வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதுதான் இதோடைய குறிக்கோள். டு பிளான் அப்ராப்ரியேட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான். நன்றி. முத்துக்குமாரசாமி. மத்திய பட்ஜெட்டில் கேன்சர் போன்ற மெடிசனுக்குலாம் சுங்க வரி கொடுத்துருக்கு. அதுபோக அடுத்த ஒரு 3 ஆண்டுகளில் 200 மாவட்டத்துக்கு 200 கிளினிக்கு திறப்போன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் நோட்டிஃபை பண்ணணுன்றீங்க. இதை நோட்டிஃபைஸ் பண்ணனால இப்போ மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சு இல்லை, இது ரெண்டுக்கும் வேறு வேறு விஷயங்கள். 3 வேறு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள். தேவானந்த், யூ வாண்ட் டு சே சம்திங்? 3 வேறு வேறு விஷயங்கள். அதாவது ஒன்று இந்த சுங்க வரி விலக்கு. கடந்த ஒரு 10-15 வருஷமாக ஆராய்ச்சி மூலம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 20-30 வகை மருந்துகள் காமன் உபயோகத்துக்கு வந்துருச்சு. புற்றுநோய்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு. பிரச்சனை அது ஒரு டோஸே 1 லட்சத்துலேருந்து 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் வரும். ஒரு டோஸே 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்காக கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 6 மாதம் சிகிச்சை பண்ணோம்னா எவ்வளோ ரூபாய் செலவாகும்னு நீங்கள் கவனிச்சிக்கலாம். அது இந்தியாவில் இன்னும் கிடையாது. அந்த ஒரு காரணம், அந்த 8 லட்சம் 10 லட்சம் வர காரணமே வரி தான். ஸோ வரியை குறைச்சோம்னா அந்த அளவுக்கு விலையும் குறையும். ஸோ அது ஒரு ஏற்பாடு. நல்ல வெல்கம் மூவ் கவர்மெண்ட் பண்ணுறது நிச்சயமாக உபயோகமானது தான். அதே சமயம் நாளாக இந்த மருந்துடைய விலைகள்லாம் குறையும். உதாரணமாக இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் மார்பு புற்றுநோய்க்கு, ட்ராஸ்டூசுமேப் அப்படின்னு. அது வரும்போது 1.5 லட்சம் இருந்துச்சு ஒரு டோஸு. 1 வருஷம் கொடுக்கணும், 3 வாரத்துக்கு ஒருக்கா. இப்போது அதனுடைய விலை 35,000 தான். இதே மாதிரி வேறு சில மருந்துகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக சுங்கவரி விலக்கு, வரி விலக்கு, இல்லை மற்ற வகையில் வரி விலக்கு கொடுத்தால் கூட நோயாளிகள் பயனடைவார்கள். சந்தேகமே கிடையாது. அடுத்தாப்புல நீங்கள் கேட்டீங்க, 200 சென்டர்ஸ் வைக்க போகிறாங்க. சந்தோஷம். அதுக்கு என்ன பட்ஜெட் எப்படி வருது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக எப்போ வசதிகள் கூடுதோ அப்போ பயனாளிகளும் கூடுவாங்க. ஸோ பெனிஃபிஷரிஸ் கூடுவாங்க. புற்றுநோய்க்கான கண்ட்ரோலும் பெட்டராகும். சந்தேகம் கிடையாது.